ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை போட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ சம்பளம், என்னை கடைசி டேட் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆர்கனைசர் எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடில் வந்துட்டு இந்த ஜாப்புக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஜாப் கேட்டகரி பார்த்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். கான்ட்ராக்ட் பேஸ்ட் கிடையாது, டெம்பரவரியும் கிடையாது, ரெகுலர் பேசிக் தான். மொத்த வேக்கன் அப்படின்னு பார்த்தோம்னா 300 அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நம்மளுக்கு எங்கே வேணால் வேக்கன் போடுவாங்க. அதாவது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15/2/2024 வந்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை அங்கே போய் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் தி போஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 வேக்கன்ட்டு அசூரன்ஸ் கம்பெனியில் அசிஸ்டன்ட் போஸ்டிங் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பெர் கேண்டிடேட் வந்து நம்மளுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீடிங் தெரிஞ்சிருக்கணும், ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக்கிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும், ரீடிங் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 to 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து மாறுபடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு ஒரு 37,000 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஎன்எஸ் அலௌன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ் அலௌன்ஸ், ட்ராவல் அலௌன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்துட்டு நம்மளுக்கு எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இதில் வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்துட்டு நம்மளே எக்ஸாம் சென்டர் போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மெயின் எக்ஸாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சென்னையில் மட்டும்தான் போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னு வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் அதை வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் 100 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற அதர் கேண்டிடேட்லாம் 850 ரூபா அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்துட்டு அவங்க பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் கார்டு, ரூபே, விசா, மாஸ்டர் கார்டு, மேஸ்ட்ரோ, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி மூலயமா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீயை வந்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15/2/2024 நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.